வணக்கம் மக்களே. ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம பசங்கள்லாம் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வியை இதை சொல்லலாம். என்னன்னா, சார் டிசைன் பெஸ்ட்டா இல்லை கியூசி இன்ஜினியராக பெஸ்ட்டா? அதுவும் நம்மகிட்ட இருக்கிற இந்த ரெண்டு கோர்ஸையுமே வச்சு நிறையா டவுட் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, டிசைன் நீங்கள் உங்கள்கிட்ட டிசைன் படிக்கவா இல்லை ஆயில் அண்ட் கேஸில் கியூசி படிக்கவா அப்படிங்கிறது. ஸோ எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில டிப்ரெஷனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையே டிப்ரெஷனா இருக்குன்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாம டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த கியூசி படிக்கிறதா இல்லை டிசைன் படிக்கிறதா, எது இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு பெஸ்ட்டான கோர்ஸு அப்படிங்கிற கேள்வி வந்து நிறையா பேர் கேட்டாச்சு. ஸோ எங்ககிட்ட கோர்ஸுக்கு என்கொயரி பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஒரு கெரியர் கைடன்ஸ் வெபினார் நடக்கும்போதாகட்டும், இல்லை காலேஜில் செமினார் கொடுக்கும்போதாகட்டும், இப்படி எப்போ கேட்டாலுமே பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய டவுட்டே இதுதான். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் உண்மையாகவே இதில் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டுன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால என்ன பண்ண போகிறேன்னா, இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிவீல் பண்ணத்தான் போகிறேன். சூப்பர்ரா, வாடா வாடா ஆட்டத்துக்கு வந்துட்டுறா அப்படின்ற அவர் கை தட்டினாலும் விஷயம் என்னென்னா, ரெண்டு விஷயங்கய்யா. அதாவது இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது கண்டிப்பாக அமையும். இல்லை புரியல. ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் இன்ஜினியர்னா என்னென்னலாம் நீங்கள் எந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தால் நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் இருந்தால் நீங்கள் கியூசி இன்ஜினியர் ஆயில் அண்ட் கேஸில் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபீல்டாக இது அமையும். ஓகேவா? இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இல்லை சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் இப்படி இருக்கக்கூடிய ஆள், நான் டிசைனுக்கு போகக்கூடாதா அப்படின்னா அது நீங்கள் போகலாங்கய்யா. சரியா? இது எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வழியை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ டிசைன் இன்ஜினியரோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக புதுசாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற ஐடியா வேணும். அதோடைய மேனுஃபேக்சரிங் ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஐடியா வேணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ராயிங்னா ஆர்வம், ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு டிசைன் பிடிக்கும், அதனால தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரே எடுத்தேன். ஏன்னா டிசைன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த படம் வரைகிறோம் இல்லையா, கிராஃபிக் டிசைன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் டிசைன் இன்ஜினியர் வேலையோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு கேட் சாஃப்ட்வேரில் பண்ணுறோம், இதர் சாலிட் ஒர்க்ஸ் ஆர் ஆட்டோகேடில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் டிசைனரோட வேலை நினைக்கிறாங்க. பட் கிடையாது. ஒரு டிசைனரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை முழுசாக உருவாக்கி கையில் வச்சு பார்க்குறாங்க தெரியுமா, அவன் தான் ரியல் டிசைன் இன்ஜினியர். எது நாகார்ஜுனாவா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கா? ஒரு பேனா இருக்குன்னா, ஒரு பேனா வந்து இன்றைக்கி ஒரு சின்ன வந்து சிலிண்டர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக அவ்வளோ நீளமாக இருக்கும். பட் அது இல்லாமல் பேனாவை வேறு எப்படியெல்லாம் செய்யலாம், வேறு என்ன மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். ஸோ எனக்கு சமீபத்தில் நம்ம இன்ஸ்டியூட்டில் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு டப்பா, மொபைல் ஸ்டாண்டு, இது மாதிரிலாம் வந்து 3D பிரிண்டிங் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பொருளை க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அதோடைய மேனுஃபேக்சரிங் ஃபீஸிபிலிட்டியும் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க டிசைனை சூஸ் பண்ணலாம். இன்னொன்று, நான் ஃபாரின்லாம் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, ஐ நீட் அ டெஸ்க் ஜாப்னா ஒரு டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ஒர்க்காக இருக்கணும், அது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எப்போவுமே இந்த உங்கள் கரியர் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களான்னா கிடையாதுங்கய்யா. நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா யூ வில் பி பிகம் அ ப்ராஜெக்ட் ஹெட் அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அப்போது அது ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும்தான். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே டீம் கிடச்சிருவாங்க. ஆக உங்களுக்கு வேணுங்கிறது ஐடியா தான், க்ரியேட்டிவிட்டி தான். அப்போ க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் டிசைனுக்குள்ளே வரணும். இல்லை சார் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் டிசைன் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். பட் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டிசைன் கோர்ஸை படிங்க, டிசைன் ஃபீல்டுக்குள்ளேயும் போங்க. அதுவும் நான் அப்ராட் போக போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா டிசைன் ஃபீல்டு வந்து அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. அப்ராட் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் என் ஃப்ரெண்டெல்லாம் அப்ராட் போயிட்டான், ஜெர்மனி போயிட்டான், ஆஸ்திரேலியா போயிட்டான், கனடா போயிட்டான், கல்ஃப் போயிட்டான் அப்படின்னா ஐயா 1-2 பேர் போகிறத வச்சு சொல்லக்கூடாது. டிசைனில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லோக்கல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் சினாரியோ எடுத்து தான் உங்களுக்கு இந்த டேட்டாவே நான் சொல்கிறேன். இதுவே கியூசி
QC இந்த ஆயில் அண்ட் கேஸ் QC யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, சார் நல்லா நான் வெளியூர்லாம் போவேன், ஃபாரின்லாம் போகணும்னு ஐடியா இருக்குது, அண்ட் தென் எங்கேனாலும் நான் போய் அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ணிக்க முடியும், அதுமாதிரி எனக்கு இந்த கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை பார்க்குறது எனக்கு செட் ஆகாது, கொஞ்சம் ஃபீல்டு ஓரியன்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் QC ஆயில் அண்ட் கேஸ் QCயை சூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டில் என்னன்னா எதில் க்ரோத் அதிகம் அப்படின்னு ஒரு கும்பல் கேட்கும். சார் இதில் ரெண்டில் எது போனால் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்கும். ஐயா பெஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைங்கய்யா, அவ்வளோதான் என்னோட ஆசை. ஓகே, இதுவே என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டால் அவனும் இதே அமௌண்ட்டு தான் சொல்லுவானா என்ன? டெஃபினெட்லி நாட். டெஃபினட்டாக கிடையாது. மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். அப்போ அதுக்கு தகுந்த இடத்துல தான் போய் அவன் வேலை பார்க்கணும். இப்போ உங்களை கேட்டால் மாதம் எனக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிங்கன்னா வேற ஒன்று சொல்லுவான். அப்போது ஒவ்வொருத்தரோட தேவை, ஒவ்வொருத்தரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் வெவ்வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெவ்வேறு லெவலில் இருக்கும். அப்போ என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை, என்ன மாதிரி சேலரி வேணும், என்ன மாதிரியான ஒர்க் கல்ச்சர் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் சேலரியை பேஸ் பண்ணி அதுதான் க்ரோத் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒர்க் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் உங்களுடைய க்ரோத்தை கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒர்க் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகிறோ அந்த ஒர்க்கில் தான் நீங்கள் போகணும். இப்போது சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்கய்யா. என்னென்னா டிசைன் லோக்கல்லையே இருக்க போகிறேன், அதிகமாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்க போகிறேன், சிஸ்டமில் ஒர்க்கு தான் எனக்கு வேணும்னா டிசைனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபாரின் கம்பல்சரி போயே ஆகணும், அதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் கோலுங்கிறதே அதுதான், நான் ஃபாரின் போயே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் QCயை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டுக்குள்ள சேலரி க்ரோத் லெவல் சேமாக இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் அண்ட் எபோ போகும் பொழுது ஒரு டாஸ்டிக் க்ரோத் வந்து QCயில் இருக்கும். அந்த ஆயில் அண்ட் கேஸ் QCயில் இருக்கு தான் செய்யுது. ஏன்னா இப்போ ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakh 6 lakh பர் மந்த் நான் சொல்கிறேன். 5 lakh 6 lakh 8 lakhs அப் டு 10 lakhs வரைக்கும் பர் மந்த் நீங்கள் வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை காட்டிலும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் QCயில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது இந்த ஃபீல்டே நிறைய பேத்துக்கு தெரியாத புரியாத ஒரு ஃபீல்டாக தான் இருக்குது. இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சரி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்ன உண்மையா இல்லை உருடா விட்றானா அப்படிங்கிறத வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஆக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு மாறுறீங்க, இந்த கதைக்கும் வந்துடுவோம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ நான் டிசைனுக்கு மாறலாமா இல்லை QCக்கு மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக தான் நான் காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் முடிவு பண்ணவே முடியும். ஆக டிசைன் பெஸ்ட்டா QC பெஸ்ட்டா? கன்க்ளூஷன் இதுதாங்கய்யா. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா டிசைனுக்குள்ளே போங்க. இல்லை நான் அதெல்லாம் பார்த்தாவே எனக்கு தலை வலிக்கும் அப்படின்னா எங்கனாலும் நான் சுற்றுறதுக்கு ரெடினா QCயை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வேலை வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 100 கமெண்ட்டாவது இதில் போட்டிங்கன்னா தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக வேறு எந்த கைடன்ஸ் எதுனா வேணும்னாலும் நீங்கள் என்னை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 2 கோர்ஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருப்போம், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்னு சொல்கிறோம். And then thank you so much.